Stalin uncle, what uncle? It's very wrong uncle. டிஎம்கே பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதில் குழப்பம். அதனால தான் டிஎம்கே பாடுபடுறாங்க. திடீர்னு உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறதோ ஓரினில் தமிழங்கிறதோ கவர்மெண்ட் சைட்லையும் பார்ட்டி சைட்லையும் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறது 11th ஹவரில் ஒரு வருஷம் கூட இல்லாத பேர் எடுக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு புரியுது. 1000 ரூபா இலவச பஸ்மாக நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகலன்னு புரியுது. அப்போ அதில் ஏதாவது இப்படி ரீவேம் பண்ணி சரி பண்ண முடியுமா, ஒரு செட்டிலைட் பண்ணுமான்னு பார்க்குறாங்க. கூட்டணியில் யாரையுமே தவிர்க்க முடியுமா, எல்லாரும் தக்க வைக்க பார்க்குறாங்க. அது எல்லாமே அந்த நோக்கம் புரியுது. ஆனால் அது தோல்வியில் உத்தரவாதமாக இருக்கிறாங்கிற இடத்துக்கு நகரல். இன்னும் ஏடிஎம்கே அலையன்ஸே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலையே. அப்போ இன்னைக்கு 5 முனை போட்டியா 4 முனை போட்டியா 2 முனை போட்டியா இது இன்னும் உறுதியாகலை. அப்போ திமுக உத்தரவாதமாக தோற்றுன்னு சொல்ல முடியல. அப்போ கூட்டணி கணக்குகள் செல்லுபடி ஆகாதுங்கிறது உண்மைதான். இந்த தேர்தலில் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றதுக்கு இன்னும் நம்ம பொறுத்திருக்கணும். அப்போ யார் எங்கெங்க போறா அப்படிங்கிற பொறுத்து அலைன்ஸ் ஃபார்மேஷன் ஏதாவது ஆகுதாங்கிற பொறுத்தா நம்ம சொல்ல முடியும். எப்பயுமே கூட்டணி கணக்குகள் ஒத்து வரும். சில சந்தர்ப்பங்கள் கூட்டணி கணக்குகள் ஒத்து வராமல் போயிருக்கு. அதில் குழப்பம் இல்லை. நம்பர்ஸை பொறுத்து இப்போ பாருங்க, 2024 ஒட்டுமொத்தமாக ஒரு 10 கட்சிக்கு உள்ளதாக இருந்துச்சு என்டிஏ. ஆனால் கிட்டத்தட்ட 35 கட்சிக்கு மேலே போச்சு இந்தி கூட்டணி. சரிங்களா? அப்போ 35 பெருசா 10 பெருசாங்கிறது இல்லை. எத்தனை பெரிய கட்சிகள் சேர்ந்து அந்த எத்தனை நம்பருங்கிறது இல்லை. சரிங்களா? அப்போ இந்தி கூட்டணி 30-35 கட்சி இருந்தாலும் போதிய பலம் இல்லை. ஒட்டுமொத்தமாக சேர்ந்தே பிஜேபி தனியாக வாங்கின சீட்டோட வாங்க முடியல. அப்போ அந்த இடத்துல கூட்டணி கணக்கு செல்லாதுங்கிறது உண்மைதான். ஆனால் எதிர பிஜேபி இருந்துச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல திமுகவுடைய கூட்டணி செல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அதிமுகவால் சொல்ல முடியும். அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்திருந்தா கூட சொல்ல முடியும். தாவேக்கா தனிந்திருந்து சொல்ல முடியுமான்னு அது டவுட் தான். வரலாறு திரும்புகிறது அப்படின்னு 77 67 அவங்க காமிக்கிறது இங்க எப்படி அது சாத்தியப்படும்ன்ற ஒரு கேள்வி. அந்த மாதிரி நிலைமை இப்ப இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது 67 77 ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. 77 எம்ஜிஆர் நீக்கப்பட்டதுக்கான ஒரு வருத்தம் காமன் மேன் மத்தியில் இருந்துச்சு. டிஎம்கே உடைய பொருளாளர் எம்ஜிஆர் 3வது இடம் திரு டிஆர் பாலு அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் அன்னைக்கு இருந்தது. அப்போ அவர் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட், தொண்டர்கள் மக்கள்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது போல, ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்டது போல, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது போல வரல எம்ஜிஆர். எம்ஜிஆர் பக்கா திமுக காரர். திமுகவிலேயே ஊறி ஒரு முதலமைச்சர் தேர்விலேயே அவர் பங்களிப்பு இருந்தது. அண்ணா மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியனா கலைஞரான் இருந்த போது கலைஞரை அவர் சூஸ் பண்ணி அவரும் சி பாதித்தனார் சேர்ந்து கலைஞரை முதலமைச்சராக்குனாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸராக பார்ட்டிக்குள்ளே இருந்தார். கட்சியில் பொருளாளர் வரைக்கும் இருந்தார். சட்டம் அப்போ ஒரு நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பார்க்கணும். விச் இஸ் லேக்கிங் இன் திரு விஜய். அதை நம்ம பார்க்கணும். அப்போ ரெண்டும் ஒப்பிடுறது சரியில்லை. அப்படி ஒரு நெசசிட்டி 77 இருந்துச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல அகில இந்திய அளவில் அதிருப்தி இருந்துச்சு. அப்ப இங்க அண்ணாவுடைய வளர்ச்சி தெளிவா திடமா வந்துட்டு இருந்துச்சு. 62 தோத்து 67 ஜெயிச்சிடறாங்க. அவர் முதல் எலெக்ஷன் 62 எதிர்கட்சி, அதற்கு முன்னாடி 15 சீட், அதற்கு 2வது எலெக்ஷன்ல 50 சீட், அதற்கு 3வது எலெக்ஷன் ஆட்சி பிடிச்சிடறாங்க. அப்ப இதெல்லாம் 67 நடந்ததும் ஒரு தேர்தல் இல்ல, 77 நடந்ததும் ஒரு தேர்தல் இல்ல. அதற்கு முன்னாடியே திண்டுக்கல் பை எலெக்ஷன், கோயம்புத்தூர் பை எலெக்ஷன், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு தான் தமிழக சட்டமன்ற தேர்தல். இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் ஏற்கனவே வெல் எக்யூப்டு, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதெல்லாம் நீங்க மனசுல. சோ எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் நடந்தது திரு விஜய்க்கு நடக்குமான்னு அவ்வளவு சுலபம் அல்ல. Behind Woods Beyond the News with Rangiraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும்.